எப்போவுமே காலையில் இட்லி, தோசை, பூரி, உப்புமா இப்படியே செய்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். அதுவும் சிங்கப்பூர் ஸ்டைலில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீல் மேக்கர் எடுத்து ஊற வச்சுட்டு பீன்ஸும் கட் பண்ணி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா சைடில் ஃபிஷ்ஷை நல்லா மேரினேட் பண்ணி அதையும் வந்துட்டு தவாலேயே வந்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஊற வச்ச மீல் மேக்கர் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். அது கூட பார்த்திங்கன்னா பீன்ஸையும் தண்ணியும் ஊற்றி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா தண்ணி வற்றுனது கொஞ்சமாக ஆயில் ஊற்றி சிக்கன் 65 பவுடர் அதுக்கப்புறமா வந்துட்டு சால்ட் போட்டுட்டு நல்லா சுருள வந்து ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கிட்டேங்க. சிங்கப்பூரில் வந்து டோஃபு, பீன்ஸ் இது ரெண்டையும் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்டிர் ஃப்ரை பண்ணி அதையே வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து செல் பண்ணுவாங்க. நான் இங்கே டோஃபு கிடைக்காதனால டோஃபுக்கு பதிலாக வந்துட்டு மீல் மேக்கரை வந்து நான் ஸ்டிர் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேங்க. ஸோ இது ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்பொழுது அதோட காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்தவரையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. அதுவும் குயிக்காக செய்யக்கூடியதாக இருந்தது. ஃபைபர், ப்ரோட்டீன் இதெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல சத்துள்ள குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுங்க.